மந்திர தாத்தா. ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க மந்திர தாத்தா வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். வாங்க நம்ம கதை உலகத்துக்கு போகலாமா? ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டுவதற்காக காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாராம். ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் அவர் தனக்கு தேவையான விறகுகளை வெட்டிக்கிட்டு இருந்தாராம். அப்படி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவர் வச்சிருந்த கோடாரி கை தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். ரொம்ப ஏழையான அந்த விறகு வெட்டி தன்னுடைய கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்ததை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாராம். தன்னுடைய கோடாரி இல்லாததுனால விறகு வெட்டியால் எந்த வேலையும் செய்ய முடியலையா. தன்னுடைய கோடாரி போனதை நினச்சி அவர் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாராம். அப்போது அந்த ஆற்று தண்ணீரில் திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சுதான். விறகு வெட்டி கஷ்டப்படுறதை பார்த்து அந்த ஆற்று நீருக்குள்ளேருந்து ஒரு தேவதை தோன்றினாங்க. தேவதை அந்த விறகு வெட்டியை பார்த்து, கவலைப்படாத விறகு வெட்டியே, உன்னோட கோடாரியை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றில் இருந்த தண்ணிக்குள்ள மாயமாக மறைஞ்சு போனாங்களாம். தண்ணிக்குள்ளே போன அந்த தேவதை ஒரு தங்க கோடாரியோடு திரும்பி வந்து அதை அந்த விறகு வெட்டிக்கிட்ட கொடுத்தாங்களாம். தங்க கோடாரியை பார்த்த அந்த விறகு வெட்டி அது தன்னுடைய கோடாரி இல்லை அப்படின்னு அந்த தேவதை கிட்ட சொன்னானா. உடனே தேவதை சரின்னு சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போனாங்களாம். இந்த முறை தண்ணிக்குள்ளேருந்து வந்த தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை அந்த விறகு வெட்டிக்கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த வெள்ளி கோடாரியை பார்த்த விறகு வெட்டி அதுவும் தன்னுடைய கோடாரி இல்லைன்னு அந்த தேவதை கிட்ட சொன்னானா. சரின்னு சொன்ன தேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ளே போனாங்களாம். கடைசியாக அந்த தேவதை ஒரு இரும்பு கோடாரியோட வெளியே வந்தாங்களாம். அதை பார்த்த விறகு வெட்டி, இதுதான் என் கோடாரி அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னானா. தன்னுடைய கோடாரியை திருப்பி கொடுத்ததுக்காக அந்த விறகு வெட்டி தேவதைக்கு நன்றி சொன்னானா. விறகு வெட்டியோட நேர்மையை பார்த்து தேவதை ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்களாம். விறகு வெட்டியோட நேர்மையை பாராட்டி அந்த தேவதை தங்க கோடாரி மற்றும் வெள்ளி கோடாரி ரெண்டையுமே விறகு வெட்டிக்கு பரிசாக கொடுத்துட்டாங்களாம். தன்னுடைய நேர்மைக்கு பரிசாக கிடைச்ச தங்க கோடாரி மற்றும் வெள்ளி கோடாரி ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு விறகு வெட்டி சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு திரும்பி போனானா. குழந்தைகளா, நம்மளும் இந்த விறகு வெட்டியை போல நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெல்கம் பேக் குட்டீஸ். கதை நல்லா இருந்ததா? இன்னொரு கதையோட நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். பாய்.